காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இந்த நாளில் அனுதின கண்மலைத்தேன் நிகழ்ச்சி சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே தேர்தல் என்கிற ஒன்று வருகிறதெல்லாம் பார்க்குறோம். ஒரு நல்ல ஆள் வரும்போது ஓட்டு போட்டுருவாங்க, அப்புறம் வருவார், அப்புறம் யானைக்கு ஒன்று பண்ணுவார். இவன் ஆட்சி சரியே இல்லையே. ஒரு கோஷ்டி இந்த ஆட்சி நல்லா இருக்குங்க, ஒரு கோஷ்டி நல்லா இருக்கு. இது எல்லா தேசத்திலும் நாடுகளிலும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா ஆளுகை செய்கிறவர்கள் சரியாக இருக்கணும். நம்ம குடும்பத்தில் பாருங்கள், சில இடத்துல புருஷன் நல்லா அமைய மாட்டாங்க, மனைவி நல்லா இருப்பாங்க. சில இடத்துல புருஷன் நல்லா இருப்பான், மனைவி. அந்த குடும்பம் எப்படி இருந்தீங்க? அங்கே ஒரு தவறான ஒரு ஆளுகை வந்துட்டு அப்படின்னா சின்ன பின்னமாக ஆயிரும் இடங்கள். ஒரே சண்டை சச்சரவு. சில குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அமைஞ்சிடும். சில குடும்பங்கள் பார்த்திங்கன்னா ஜாடிக்கேற்ற முடியுமாங்க, பிரமாதமாக போயிட்டுருப்பாங்க. இது குடும்பத்திலே நடக்கு, நம்முடைய நாட்டிலே நடக்கு, நம்ம தெருவில் நடக்கு. என்ன அப்படின்னா ஆள போகிறது யார்? அப்போ ஆளுகை வச்சு தான் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். நமக்கு ஒரு சமாதானம், ஒரு பெரிய மிகப்பெரிய சமாதானம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் பூமிக்கெல்லாம் முதல்வராக இருக்கிறார். அவர் ஏற்கனவே ஆண்டவர், ஆள்பவர், ஆள போகிறவர். அது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய ஆளுகை நாள் ஒரு நாள் என்ன செய்வது வரப்போகுது. அது ஒரு பிரமாதமாக இருக்கும். அவர் அதாவது இதில் இங்கே எப்போ நல்லாயிருக்கும், எப்போ பிரச்சனை நடக்கும் அப்படின்னு யார் ஆண்டாலும் கொலை கொள்ளை பாவங்கள் என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது யார் ஆட்சி பண்ணாலும் சரி தான். இயேசுநாதருடைய ஆட்சி என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் ஒரு சமாதானம், சந்தோஷம் பிரமாதமாக இருக்கும். அவருடைய ஆளுகையை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏசாயாவில் வாசிக்கும் பொழுது பிரமாதமாக சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயந்திருக்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். அவருடைய ஆளுகை நாட்கள் எப்படி இருக்குமா? கரெக்டாக ஒரு நியாய தீர்ப்பு பண்ணுவார். அது மட்டுமா? வாசிப்போம் தோடு. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து. இப்போ பிரச்சனையே அதுதானே. சார், நம்ம ஆண்டவர் ஆளும்போது எப்படி இருக்குன்னா நியாயம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் மக்கள் அல்லோலப்படுதாங்க. நமக்கு மக்களுக்கு குழம்பிடுது. எது அந்த கட்சிக்காரங்க சொல்கிறது கரெக்டாக, இந்த கட்சிக்காரங்க. இயேசுநாதர் ஆட்சியில் எப்படி இருப்பாங்கய்யா? ஏழைகளை நியாய விசாரித்து அற்புதமாக நடத்துவார். என்ன பண்ணுறதுன்னா யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வார். ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கி நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால சிறுமையானவர்கள் பொதுவாகவே நமக்கு மைனாரிட்டி தானே வச்சுருக்காங்க. நம்மளை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது, மைனாரிட்டி. இப்போது நம்மளை சர்ச்சை நடத்த விட, தோத்தனம் பண்ண விட மாட்டேங்காங்க, கொட்டடிக்க விட மாட்டேங்காங்க, பாட்டு இப்படிலாம் இருக்குது. இதுக்கு காரணம் இப்போ உங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் அப்படி நெருக்கடியில் இருக்கலாம். ஆமாம் பாச, நீங்கள் சொல்கிற உண்மை தான். இங்கே இங்கே அத்தை ஆட்சி நடக்குது, மச்சிரிச்சி ஆட்சி நடக்குது, இல்லை எங்கள் அத்தானுடைய ஆட்சி இப்படி என்னத்தையாக சொல்லி குழம்பிட்டுருக்கா. ஒன்றும் கவலைப்பட, நீ கர்த்தருக்காக உண்மையாக இருங்க. ஆள போகிற வரப்போகிற அவர் ஆட்சியில் பார்த்திங்கன்னா சரியாக நீதி நியாயமாக இருக்கும், எல்லா நிச்சயம் இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கும். அவர் வருவாரா அப்படின்னா கண்டிப்பாக வருவார். ஏற்கனவே வந்தவர் தானே. மீகா 5:2 வாசிக்க கேட்போமா? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அதில் நீங்கள் எப்படி நீங்கள் இந்த எப்ராத்தா மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நமக்கு சமாதானத்தின் நாள், சந்தோஷத்தின் நாள் இனி வரப்போகிறார். ஆளப்போகிறவர் வரப்போகிறார். சொல்லுவோமா? மாரநாதா.